ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 4 கண்ணன் பூஜித்த கணநாதன் என்ற தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 90 ஆரம்பிக்கிறது. அபவாதம் நீங்க வரம். தேய்பிறை சதுர்த்தியில் இப்படி சந்திரனுக்கு ஒரு கௌரவம் தேடி தந்ததோடு வளர்ப்பிறையிலேயே அவனை பார்க்கப்படாது என்ற மட்டம் தட்டி வைத்த சதுர்த்திக்கு முந்தி ஒரு தினத்தில் அவனை பார்த்தால் ரொம்ப புண்ணியம் ஏற்படும் என்ற உயர்வையும் பிள்ளையார் அனுகிரகித்தார். அமாவாசைக்கு அப்புறம் சந்திரன் நன்றாக தெரிய ஆரம்பிக்கிற முதல் திதியில் அவனை பார்த்தால் புண்ணியம் ஏற்படும். இதனால் சதுர்த்தியில் அவனை பார்க்கும் தோஷம் கூட நிவர்த்தியாகிவிடும் என்றார். அப்படி தெரிவதுதான் 3ஆம் பிறை என்பது. அதைத்தான் ஈஸ்வரன், பிள்ளையார், அம்பாள் முதலானவர்கள் சிரசில் தரித்திருக்கிறார்கள். பிரதமையில் சந்திரன் தெளிவாக அடையாளம் கொண்டு கொள்ளும்படி தெரியாது, விதியில்தான் தெரியும். அதைத்தான் பிறை பார்க்கிறது என்று சொல்லி பார்ப்பது. அந்த நாளை சந்திர தரிசனம் என்றே பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கும். சதுர்த்தி சந்திரனை பார்க்கப்படாது என்பதை சதுர்த்தி திதிக்கு அநேகமாக ஒரு நாள் முந்தி வருகிற 4ஆம் பிறையாகவே அனுஷ்டானத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம். 4ஆம் பிறை பார்த்தால் நாயப்பட்ட பாடு என்ற வச்சனமே இருக்கிறது. இப்படி பிள்ளையார் சாப விமோசனம் தந்த பின் சந்திரன் மறுபடி ஆகாசத்தில் சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தான். அவனுக்கும் சகலருக்குமே சந்தோஷமாயிற்று. சந்திரன் விக்னேஸ்வரிடம் பரிபவப்பட்ட கதையை நாரதர் கிருஷ்ணருக்கு சொல்லிவிட்டு, நீங்கள் சதுர்த்திகளிலேயே ரொம்ப விசேஷமுள்ளதான பாத்திரபத சுக்ல சதுர்த்தியிலே ஒரு தரம் சந்திரனை பார்த்து விட்டீர்கள். லோகத்தில் மனுஷாளுக்கு ஏற்படுவதெல்லாம் நமக்கும் ஏற்படட்டும் என்று நீங்களே சங்கல்பித்து கொண்டு இப்பொழுது நரலீலை செய்து கொண்டிருப்பதால் விக்னேஸ்வர சாபம் உங்களை பாதித்து விட்டது. அதுதான் இப்படி ஊர் வாயிலெல்லாம் விழுந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பரிகாரமாக சதுர்த்தி விரதம் இருந்து மகா கணபதியை பூஜை பண்ணுங்கள் என்று சொன்னார். கிருஷ்ணரும் பிள்ளையார் தன்னுடைய மருமான் தானே என்று நினைக்காமல் அப்படியே விதிவத்தாக பூஜை பண்ணினார். கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி, சுக்லபக்ஷ சதுர்த்தி இரண்டிலுமேயே பண்ணினார் என்று வைத்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் இதில் எது உசத்தி, எது தாழ்த்தி, ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு இன்னொன்றை விட்டுவிடலாம் என்றெல்லாம் தோன்றும். கிருஷ்ண சுக்லபக்ஷ சதுர்த்திகளில் பூஜித்த கிருஷ்ணருக்கு சுக்லாம்பரதரான விக்னேஸ்வரர் தரிசனம் கொடுத்தார். நீங்கள் மனுஷ ரூபத்தில் வந்து மனுஷர்களைப் போலவே நடந்து கொண்டு அவர்களுக்கு காட்டுகிறீர்கள் என்பதால் தான் என்னுடைய சாபம் உங்களையும் பாதிக்கும்படியாக ஏற்பட்டது. சீக்கிரத்திலே உங்களுக்கு மித்யா அபவாதம் நீங்கி மேகத்திலிருந்து வெளிப்பட்ட சந்திரனைப் போல பிரகாசமாக விளங்குவீர்கள் என்று மருமான் மாமாவுக்கு வரம் கொடுத்தார். லீலையின் பயன் லோகக்ஷேமம். உடனே கிருஷ்ணர் பிள்ளையாரை இன்னொன்று கேட்டுக்கொண்டார். லோகக்ஷேமம்தான் கிருஷ்ணருக்கு எப்பொழுதும் மனசில் இருப்பது. நடுவாந்திரத்தில் ஏதோ கொஞ்சம் ஒரு திவ்ய தீர்த்தத்தை பாசி மூடுவது போல அபவாதத்தால் வந்த சொந்த கஷ்டம் அவருடைய உயர்ந்த மனசை மூடுவதற்கு அவர் அனுமதித்தாலும் இப்பொழுது அது தீர்ந்தவுடனேயே அவருக்கு லோகத்தின் நினைப்பு தான் வந்தது. அதனால் விக்னேஸ்வரரிடம், நீங்களே நேரே வந்து என் கிளேசம் தீர்த்தது உங்களுடைய உதார மனசை காட்டுகிறது. ஆனாலும் நீங்கள் வந்திருப்பது ஒரே ஒருத்தனுக்கு க்ஷேமம் கொடுப்பதோடு முடிந்தால் போதாது. உங்கள் விஜயத்தில் ஜனங்களுக்கெல்லாம் நல்லது உண்டாவதாக ஏதாவது மங்களமாக சொல்லிவிட்டு போக வேண்டும் என்றார். பிள்ளையாருக்கும் அதுதான் பிடித்தது. முன்னே சந்திரனை முன்னிட்டு லோகத்தில் உள்ளவர்களை எல்லாம் சபித்தோமே, அதற்கு எதிர்வட்டாக இப்பொழுது கிருஷ்ணரை முன்னிட்டு லோக ஜனங்களுக்கெல்லாம் ஒரு வரம் கொடுக்க வேண்டும் என்றுதான் அவரும் நினைத்து கொண்டிருந்தார். அதனால் சுக்ல சதுர்த்தி என்று சந்திரனை பார்த்தால் மட்டும் அபவாதம் வரத்தான் செய்யும் என்று ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு அப்புறம் வரும் பிறை தரிசனத்தால் தான் அது நீங்கும் என்றும் முன்னே சொல்லியிருந்தேன் அல்லவா? இப்பொழுது அவ்வளவு இடைவெளி இல்லாமல் அபவாதம் உடனே நீங்க இன்னொரு உபாயம் சொல்கிறேன். உங்களை, அதாவது கிருஷ்ணரை ஞாபகப்படுத்திக் கொள்கிறதாகவும் இருக்கும் உபாயம் சொல்கிறேன். அதாவது நீங்கள் பெருமைப்படுத்தி இருக்கிற இந்த சிமந்தகமணி விருத்தாந்தத்தை படித்தாலோ கேட்டாலோ போதும், உடனே மித்யாபவாதம் போய்விடும். சதுர்த்தி சந்திரனை பார்த்துவிட்டு அப்பொழுதே இப்படி பாராயணமோ சிரவணமோ பண்ணினால் கூட அந்த க்ஷணமே தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும், அபவாதம் உண்டாகாது. சாக்ஷாத் என்னுடைய ஆவிர்பவ தினமான பிள்ளையார் சதுர்த்தியான பாத்திரபதத்தில் வரும் மகா சதுர்த்தியில் சந்திரனை பார்த்திருந்தால் கூட சரி, அந்த தோஷத்தை இந்த உபாக்கியானம் போக்கிவிடும். இது மட்டுமில்லை, பொதுவாகவே என்ன மனோசஞ்சலம் ஏற்பட்டாலும் இந்த கதையின் படனம் அல்லது சிரவணம், அதாவது இதை படிப்பது அல்லது கேட்பது, அதை போக்கி நல்ல சாந்தியும் தெளிவையும் கொடுத்துவிடும் என்று அனுகிரகித்தார். அவதார புருஷர்களுக்கு உண்டாகும் கஷ்டங்கள் கூட முடிவில் உபகாரமாகவே ஆகும். அவதார லீலை எதுவானாலும் முடிவிலே லோகக்ஷேமத்துக்கே காரணமாகும்.
ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம்.